Blessed, prosperous, and glorious day to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமை நிறைந்த செழிப்புள்ள நாள் என்று ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். Let us preach the only true God, the Lord Jesus Christ. மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரசங்கிப்போம். Amen. Hallelujah. The Bible says in John chapter 17 verse 3, and this is the eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. இது யோவான் 17 அதிகாரம் 3 வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். My beloved in Christ Jesus, eternal life means that we may know the only true God, the Almighty God, and also likewise the Lord Jesus Christ whom God has sent into this world. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நித்திய ஜீவன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உண்மையான ரியலான மெய் தேவனாகிய சர்வல்லமையுள்ள தேவனையும் இந்த பூமியில அவர் அனுப்பின தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிகிறது நித்திய ஜீவன் வசனம் சொல்லுகிறது. In all over the world, people are praying in the name of the Lord Jesus. They preach about Jesus on the streets and every week in the churches. Some have written some books about the Lord Jesus and also sing about the Lord Jesus, and also they prophesied in the name of the Lord Jesus. But the real thing is, the sad thing is, the reality is that many don't know who Jesus Christ really is. They heard about Jesus, but they thought that he is only a merely a religious leader, that many know him as. And I tell you today that the Lord Jesus Christ is the true only God. கிறிஸ்து கரிமை அன்பானவளே, இன்னைக்கு இந்த உலகம் முழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேகர் ஜெபிக்கிறாங்க. அவருடைய நாமத்தை சொல்லி தெருவுகளிலும் மற்றும் சபையில வார வாரம் பிரசங்கிக்கிறார்கள். மற்றும் அவர் இயேசு கிறிஸ்து பற்றி புக்கு எழுதியிருக்கிறாங்க, புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பற்றி பாடுகிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க. ஆனா கவலைக்குரிய காரணம் என்னவென்றால், அநேகருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக அவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறாங்க. அவர் ஒரு சாதாரண மத பெரிதான மத போதகர், மத ஒரு தலைவரா லீடரா இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து தான் அவர் மெய்யான தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Jesus Christ is much more than as a savior. Some only know Jesus as the savior who saved the world from their sins. இயேசு கிறிஸ்து தான் அவர் மெய்யான தேவனா இருக்கார், இரட்சகராய் இருக்கார். அதை காட்டிலும் இன்னும் பெரிதானவராய் இருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்னைக்கு அநேகருக்கு, சில பேருக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்ம பாவத்தில் மீட்டு கொண்ட இரட்சகராக மாற்றம்தான் என்று அறிந்து கொண்டிருக்கிறாங்க. Through the Bible, through the scriptures, I would like to reveal to you about who Jesus really is. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக யார் என்று வேத வாக்கியத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். The book of Colossians chapter 1 verses 15 to 18, the Bible says, Jesus Christ is the image of the invisible God, the firstborn over all creation. For by him all things were created that are in heaven and that are on the earth, visible and invisible, whether thrones or dominions or principalities or powers. All things were created through him and for him. And he is before all things, and in him all things consist. And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he may have the preeminence. இன்னைக்கு வேத வாசனத்தின் மூலமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்ல விரும்புகிறேன்.
கொலோசியர் 1:15-18 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகி காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர். அவர் எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் சொல்லுகிறது. My beloved in Christ, this is the description of the Lord Jesus Christ, who he is really in. கிறிஸ்துக்கு ஐமான்களே, இது வேத வாக்கியத்தின் மூலமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் யார் என்று அது வேத வாக்கியம் வெளிப்படுத்துகிறது. அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் only true God. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான உண்மையான தேவனாய் இருக்கிறார். Jesus Christ is the King of Kings and the Lord of all, who has all authority in heaven, on earth and under the earth. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறார். அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழெங்கிலும் அவர் சகல அதிகாரமும் ஆதிக்கம் இருக்கிறார். Now I would like to encourage you today, my beloved, that we have been committed a great responsibility to preach this the Lord Jesus Christ into this world. இன்னைக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துகிற நண்பானவர்களே, இன்னைக்கு இதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில நான் பிரசங்கிக்கிறதுக்கு பெரிதான பொறுப்பு கொடுத்திருக்கிறது. In Christ we are his witnesses, and we have to let the world know that Jesus Christ is real and that he came to die as a man for all men, and he was raised from the dead and he lives forever. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பூமியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையா யாரு என்று மற்றும் அவர் மனித குலத்துக்காக மரித்தார் என்றும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் மற்றும் உயிரோடு இன்றைக்கு இருக்கார் என்று நமது உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு நாம் பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கும். So let's get busy telling the world about the Lord Jesus Christ. The work we are doing here on earth is an end in itself. ஆக நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இயேசு குறித்து இந்த பூமிக்கு உலகத்துக்கு எல்லாம் சொல்லுகிறதுக்கு நம்ம பிஸி ஆக்கி கொள்வோம். அவை நம்முடைய இந்த காரியம், இந்த ஊழியம் இந்த பூமியோட முடிந்து போகிறதும் இல்லை. One day the Lord will appear and we will receive crowns of glory. The Bible says in 1 Peter chapter 5:4, and when the chief shepherd appears, you will receive the crown of glory that will never fade away. வேதம் சொல்லுகிறது, இந்த 1 பேதுரு 5:4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார், அவரிடத்துல மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, one day we are going to receive a crown of glory which will never fade away from our Lord Jesus Christ. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வாடாத ஒரு மகிமையுள்ள கிரீடத்தை நாம் பெறப்போகிறோம். So let us we preach about the Lord Jesus Christ is the only true God. ஆகிய இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மெய்யான ஒரே மெய்யான தேவன் என்று இந்த பூமியில எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்போமாக. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.